2024 நாடாளுமன்ற எலெக்ஷனு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டே இருக்குங்க. காவிகள் படிப்படியாக சரிவை காண்பதால் அவங்க எதெல்லாம் செஞ்சு தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம்னு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம மோடி அவர்கள் நசுகுனாப்ல தமிழ்நாட்டில் நான் தியானம் இருக்க போறேன், விவேகானந்தர் மண்டபத்தில் உட்காந்து தியானம் இருக்க போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. கடுப்பாயிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீங்க எங்களை போற இடத்தெல்லாம் திருடுங்கன்னு சொல்லுவீங்க, பிச்சைக்காரன்னு சொல்லுவீங்க, எங்களை கேவலப்படுத்துவீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற விவேகானந்தர் பாறையில நாங்க 3 நாளைக்கு நான் தியானம் பண்ண போறேன்னு நாங்க விட்டுருவோமா அப்படின்னு கடும் கோபத்தோடு மதுரையில அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து கோபேக் மோடி என்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் பாட்டுக்கு செவனேடு தானையா போயிட்டு இருக்கேன், என்னையா இழுத்துட்டு கோர்த்து விடுறீங்க அப்படின்னு கதறி இருக்காரு ரஜினி. அவரு இமயமலைக்கு வழக்கம் போல போறாரு. போற மனுஷனை இடையில நிறுத்தி பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்டு அடுத்த பிரதமர் மோடியா அப்படின்னு கேட்க தெரிச்சு ஓடி போயிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம 56 இன்ச் மோடி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அலப்பறம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. நாமளும் அடிச்சு ஓட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே இடையில இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகுது, இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட பெரும்பான்மை வாக்குகள் பெற்றுவிடும் அப்படின்னு சமீபத்திய எல்லா புள்ளி விவரங்களும் சொல்லுது. கோடி மீடியாக்களே வேற வழி இல்லாம புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் இந்தியா கூட்டணி ரொம்ப கெத்தா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு என்னென்ன வியூகங்களை எல்லாம் வகுக்கலாம், நம்ம பெரும்பான்மை வச்சா என்ன பண்ணலாம், அல்லது கொஞ்சம் கம்மியா ஓட்டு வந்தா அடுத்து என்ன பண்ணலாம் என்று எல்லாவற்றையும் பேசுவதற்காக வர 1ஆம் தேதி டெல்லியில ஒரு பெரிய கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் அதுல பங்கெடுக்கிறாங்க. இதுவே மோடி கும்பலுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம பேசி ஆகணும்னு தோணுதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ரஜினி பாவங்க, அவரு இப்பதான் வேட்டையின் ஷூட்டிங் முடிச்சாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் பதறி இருக்காரு, நான் சங்கி இல்லைங்க, எல்லாரும் என்னை சங்கி சங்கின்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் கதறி இருக்காரு. அவங்க பொண்ணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளேயும் ஒரு பஞ்சாயத்துல கோர்த்துட பாக்குறாங்க. வேட்டையின் ஷூட்டிங் முடிகிற அபுதாபி போயிட்டாரு ரஜினி. அபுதாபி போய் சுத்தி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஐக்கிய அமீரகம் அவரை கௌரவிக்கும் விதமாக கோல்டன் விசா அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அது ஒரு பெரிய மரியாதையாக தமிழ்நாட்டில் பார்க்கலாம். அந்த கோல்டன் விசாவை பெற்றுக்கொண்ட அவர் நேர தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வீட்டில இருந்து திரும்ப இந்த தெய்வீக சுற்றுலா கிளம்பிட்டாரு. அவர் வருஷம் வருஷம் கிளம்புவார். ஏதாவது வேலை முடிச்சா உடனடியாக இமயமலைக்கு கிளம்பி போயிடுவார். ரொம்ப வருஷமா அதை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த முறை இமயமலை கிளம்பி போறாரு. ஹரித்வார் அங்கெல்லாம் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போறாரு. கிளம்பி போனா ஏர்போர்ட்ல வச்சு பத்திரிகையாளர்கள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி சொல்லுங்க இங்க யார் அடுத்து பிரைம் மினிஸ்டரா வருவா அப்படின்னு ஒரு பிட்ட போட அவர் பதறிட்டாராம். ஏப்பா என்னைய கோர்த்து விடுறீங்க, வேணாம்ப்பா அதெல்லாம் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லாம ஓடி இருக்காரு. ஏன்னா அவருக்கும் தெரியும் இவனுங்க வந்தா இந்த ஆளுகிட்ட நம்ம சிக்கிட்டு சீரழிவோம், இவனுங்க வரலனாலும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க அப்படின்னு அவர் தெளிவாயிட்டு இந்த கொஸ்டின்லாம் அரசியல் கொஸ்டின்லாம் என்ன கேட்காதீங்க, என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தப்பிச்சிருக்கிறார். உடனே இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அரசியல் கொஸ்டின் தானே கேட்கக்கூடாது, இப்ப தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சார், இளையராஜா எப்ப பார்த்தாலும் கேஸ் கொடுத்துட்டு இருக்காரு, இப்ப கவிதையா இசையா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, ஏப்பா இப்பதானப்பா சொன்னேன் கோர்த்து விடாதீங்கன்னு, அதுக்குள்ளேயும் சினிமாக்குள்ள கோர்த்து விடுறீங்களே, இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு பெரிய டாபிக்கா சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுது. ஆக ரஜினியே அரசியல் வேணாம், எனக்கு பஞ்சாயத்து வேணாம்னு ஒதுங்கினாலும் கூட நம்ம ஒரு பத்திரிகையாளர்கள் கோர்த்து விட்டுறத வேலையா வச்சிருக்கிறாங்க. அதுல ரஜினி தெரிச்சு ஓடி இருக்காரு, நான் இமயமலையிலே செட்டில் ஆயிருப்பா, இங்க வந்தா என்ன விட மாட்டீங்க அப்படின்னு ஓடி இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம அவர் தான் கடவுளினுடைய குழந்தையாச்சே, கடவுளுடைய தூதராச்சே, அவர் தான் பிசிக்கலா பிறக்கவே இல்லையே, அவர் தியானம் பண்றதுக்கு வர்றாராம். எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரியில அதுலயும் விவேகானந்தர் பாறையில அங்க போய் விவேகானந்தர் போல 3 நாளைக்கு அவர் தியானம் பண்ண போறதா சொல்லப்படுது. இது அரசியல், அது குறிப்பா தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. ஏன்னா தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்குன்னு சில கெடுபிடிகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்குது தேர்தல் ஆணையம்.
தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பலமுறை பேசின பிறகும் அவங்க வேணும்னே பிரதமர் மோடியை இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் 7வது கட்ட தேர்தல் முடியல. அந்த தேர்தலுக்குள்ள இவர் வந்து தன்னை இந்துவா ப்ரூவ் பண்ணுவாரு. அதை பார்த்தோன்னே மக்கள் மயங்கி ஓட்டு போட்டுருவாங்கன்னு இந்த சங்கிகளுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால இவர் வர்றாரு. போன தேர்தல் 2019 முடிஞ்ச போது கூட உத்தரகண்ட்ல போய் ஒரு குகையில உட்காந்துக்கிட்டு சாமியை கும்பிட்டு நான் 17 மணி நேரம் நான் தியானம் பண்ணேன் அப்படின்னாரு. நீங்க 28 மணி நேரம், நான் 58 மணி நேரம் பண்ணாலும் மனிதனுக்கான அடிப்படையான நாகரிகம் குணமும் இல்லாதவர்கள் என்ன பண்ணா என்ன ஆக போகுது? போன முறை நம்ம 2019 நான் வந்து பயங்கரமா 17 மணி நேரம் பண்ணேன். இந்த முறை 3 நாள் பண்றேன். நீங்க 3000 நாள் பண்ணாலும் ஒருவேளை நீங்க சொல்ற கடவுள் இருந்துச்சுன்னா உங்களை எல்லாம் பார்த்துச்சுன்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிரும். இவங்களாம் வச்சுக்கிட்டு நம்ம என்னையா செய்யறதுன்னு பதறி போயிரும் கடவுளே. அந்த சூழலுக்கு தான் வச்சிருக்கீங்க நீங்க. இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவர் ஏன்டா பண்றாருன்னு கேட்டா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியை சொல்றாங்க. என்னவா, கடைசி தேர்தல் முடிச்சுட்டு பரப்புரை பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு வந்து தியானம் இருந்தா கடவுள் நேரடியா வந்து இவருக்கு ஆசி கொடுத்து இவர் ஜெயிக்க வச்சிருவாராம். ஏங்க அப்ப நாங்க எங்க வீட்டுல கும்பிடுறதெல்லாம் கடவுள் இல்லையா? நான் வேணா சாமி கும்பிடாம இருக்கலாம். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க சாமி கும்பிட்டுதான் இருக்காங்க. அவங்க கும்பிடுற சாமியெல்லாம் வந்து காப்பாத்தாதா எங்களா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, கடுமையான பின்னடைவை காவிகள் சந்தித்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அடித்தட்டு மக்களினுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏன் அடித்தட்டு மக்களுடைய கோபம்? விலைவாசி ஏறி போச்சு, உணவு பாதுகாப்பு திட்டத்தை கைவிட்டுருச்சு, 5 கிலோ தானியம் தரேன்னு தெருவா பேசுறாரு. 5 கிலோ தானியத்தை ஒரு குடும்பம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? அடிப்படையில கேள்வி இருக்குல்ல. அப்புறம் உரமானியம், விதை மானியத்தை ரத்து பண்ணியாச்சு. நாங்க கல்வி கடனையும் விவசாய கடனையும் ரத்து பண்ண மாட்டோம், ஆனா பணக்காரங்களுக்கு 25 லட்சம் கோடியை ரத்து பண்ணுவோம். நீங்க அது கடுப்பை ஏத்திருக்கு. சொல்ல முடியாத நவீன ஊழல்களை அவ்வளவு செஞ்சு வச்சு பல லட்சம் கோடிகளை திரட்டி உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கட்சியாக இருப்பதே பிஜேபி தான். 60,000 கோடி இந்த 10 ஆண்டுகள்ல பிஜேபி கட்சிக்காக சேர்த்திருக்கு. அதுல உங்களுக்கு தெரியும் எத்தனை தேர்தல் பத்திரம் வித்தாங்க, அது வித்தாங்க, இது வித்தாங்க, எல்லா அயோக்கியத்தனமும் நம்ம பேசிட்டோம். அப்ப இதெல்லாம் பாக்குறதோட விவசாயிகள் குறைந்தபட்சமாக நாங்க விளைவிக்கிற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பல ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கிள்ளுக்கிற மாதிரி வச்சிருக்காரு ஜி. இவருடைய ஆட்சியில பொம்பளை பிள்ளைகளுக்கோ தலித்துகளுக்கோ பழங்குடிகளுக்கோ பாதுகாப்பு இல்லை, இஸ்லாமியர்களுக்கு சுத்தமா எதுவுமே இல்லை அப்படின்ற சூழலை உருவாக்கி இருக்காரு. இது சாமானிய மக்களினுடைய எதிர்ப்புக்கு காரணமா இருக்கு. ஜிஎஸ்டி போட்டாங்க. இட்லி இதுனா கூட ஜிஎஸ்டி. செத்து போய் கல்லறையில புதைச்சிட்டாங்கன்னா அதுல சிமெண்ட்டை வச்சு ஒரு கல்லறை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லறை கட்டுறதுக்கு ஜிஎஸ்டி. இது எந்த ஊர்லயாவது நீங்க கேட்டிருப்பீங்களா? இதெல்லாம் கடுப்பாயி மக்கள் காவிகளுக்கு எதிராக களத்திலே நிற்கிறார்கள். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. நான் வந்து பயங்கரமா தியானம் பண்ண போறேன் நம்ம ஜி சொல்லிட்டு தெரியாது, இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணி வச்சுட்டு நம்ம மக்கள் சும்மா விடுவாங்களாங்க? தமிழ்நாட்டுக்காரங்களை தொடர்ந்து இழிவு செய்கிற வேலையை காவிகள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு ஐயா மோடி வடநாட்டுல போய் நின்னுகிட்டு இங்க திமுக மக்களை திசை திருப்புது, திமுக ஆட்சி மோசமா இருக்கு, கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டே தெரியுறாரு. இன்னொன்னு சொல்ல போனா இந்தியாவிலே கல்வியிலும் பொருளாதார கட்டமைப்பிலும் சமூகவியல் கட்டமைப்பிலும் அதுவும் சமூக நீதியை உள்ளடக்கிய வளர்ச்சியும் இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. மருத்துவ சுகாதார கட்டமைப்புல நாங்க எங்கேயோ நிக்கிறோம். இன்ன வரைக்கும் ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்க கூட வக்கற்றவர்களாக 10 ஆண்டு உட்கார்ந்து இருந்தீங்க நீங்க. ஆனா இந்த கும்பல் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற திராவிட இயக்கங்கள் தப்பா போச்சு, இங்க இருக்கிற மக்கள் மோசமானவங்க, அம்மா நிர்மலா சீதாராமன் வர்றாங்க, குஷ்பாக்கா வர்றாங்க, 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற கும்பல்னு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களை கேலி பண்றாங்க. அப்புறம் எங்கேயோ குண்டு வெடிக்குது கர்நாடகத்துல, உடனே தமிழ்நாட்டுல தீவிரவாத பயிற்சி கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னு அந்த அம்மா சோபா சொல்றாங்க. அவங்க ஒரு இணை அமைச்சர், ஒன்றிய இணை அமைச்சர் வேற. இந்த லட்சணத்துல சமீபத்துல மோடி என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் வந்து மொத்தமா கஜானாவுடைய சாவியை தூக்கிக்கிட்டு அங்க இருக்கிற பாண்டியன்ற ஐஏஎஸ் வந்து ஓடி போயிட்டாரு. தமிழ்நாட்டுக்காரரு தமிழ்நாட்டுக்கே சாவியை கொண்டு ஓடி போயிட்டாரு, அதனால தமிழ்நாட்டுக்காரங்க திருடுங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா அமித்ஷா ஒடிசாவில் அத்தனை ஒப்பந்தங்களும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அமித்ஷாவும் ஸ்மிருதி இரானியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடர்கள், தமிழ்நாட்டுக்காரங்க பிச்சைக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரர்கள் இந்த நாட்டினுடைய டெரரிஸ்டுங்க, பயங்கரவாதிகள், தமிழ்நாட்டுக்காரங்க இந்த நாட்டினுடைய மொத்த வளங்களையும் கொள்ளையடிப்பாங்கன்னு தமிழர்களுடைய தன்மானத்தை தட்டி கேட்கிற ஒரு வேலையை இந்த கும்பல் செஞ்சுட்டு என்ன நெஞ்செழுத்தத்துல தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாங்க. அப்ப நம்ம மக்கள்லாம்
சேர்ந்து நாளைக்கு மதுரையில மிகப்பெரிய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். நம்மளும் செய்யணும். நம்மளும் நம்மளுடைய பங்குக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் கோபேக் மோடி, பை பை மோடி, பை பை பிஜேபி என்று அடிச்சு ஓட விடணும். இந்த கும்பலை தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு பயப்படணும் இந்த காவி கும்பல். அதுலயும் இவரோட சேர்த்து அமித்ஷாவும் வர்றாராம். என்னத்துக்கு தான் வர்றானுங்கன்னு தெரியல. நீங்க ஒரு முறை இந்த கும்பல் வந்துட்டு போனா பல கோடி ரூபாய் நம்ம வரிப்படத்தை வெட்டி தெண்டமா செலவழிக்கணும். நாங்க ஏங்க வெட்டி தெண்டமா செலவழிக்கணும்? அதுல 4 டாய்லெட் கட்டிட்டு போறோம், அதுல 2 ரோடை போட்டு போறோம், உங்களுக்கே செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுதான் நம்ம உரிமை. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுல இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லாம் பங்கெடுக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அங்க போறார். இந்த கூட்டணியுடைய இந்த கூட்டம் முக்கியமானதா கருதப்படுது. ஏன்னா இந்தியா கூட்டணி நெருக்கி பெரும்பான்மையில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 290 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கடைசி கட்டமா வந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்லுது. இன்னொன்னு, காவிகள் பின்னடைஞ்சிட்டே போறாங்க. இப்ப காவிகள் கிளீனா திட்டம் போட்டாங்க. நாம ஒருவேளை தோக்குற மாதிரி வந்தா எந்தெந்த கட்சியெல்லாம் சந்திச்சு அவங்களுடைய வாக்குகளை பெறுவது, யாரெல்லாம் கோபத்துல இருக்க அவங்கள கட்சியை உடைச்சு வெளியே தூக்குவது, இது மாதிரியான உள்ளடி வேலைகள் எல்லாம் காவிகள் பிளான் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடக்காம நம்ம கட்சிகளை பார்த்துட்டு ஆட்சி அமைக்கிறது எப்படி அப்படின்னு இந்தியா கூட்டணி பேசுது. முதல்ல ஓட்டு எண்ணும் போது நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்முடைய தொண்டர்களை வச்சு செய்யணும்ன்றது உட்பட பேசுறதுக்கு தான் அந்த கூட்டம் நடத்துறாங்க. எப்போதுமே இந்த பத்திரிகையாளர் அப்படின்னாலே பயந்து நடுங்கி ஓடி ஒளிவாரு நம்ம மோடி. ஆனா பாருங்களே, நூத்துக்கணக்கான பத்திரிகையாளர்கள் உட்கார வச்சு அவங்க கேட்க கேட்க ஒன்னன்னா அவங்களுக்கு பதில் சொல்றாரு. பாருங்களேன் இந்த வீடியோல. வீடியோ பாத்தீங்களா? எத்தனை பத்திரிகைக்காரங்க பாருங்க. தில்லா உட்கார்ந்து பதில் சொல்லணும்னா மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. நாங்க ஆட்சி மாற்றத்தை செய்ய போறோம். ஜூலை மாசம் ஆட்சி மாறின உடனே ஜூலை மாசம் 8600 ரூபாய் ஏழை பெண்களினுடைய இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஏழை பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும், நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவிகளை கதற விட்டுருக்காரு இங்க ராகுல். ஆக சூழலை பார்க்கிற போது வர 4ஆம் தேதிக்காக வெயிட்டிங் அப்படின்னு மக்கள் இருக்கிறாங்க. இவங்க அதுக்குள்ள என்ன உள்ளடி வேலை செய்வானுங்க அப்படின்றதையும் கண்கொத்திப்ப மாதிரி இருந்து அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற இந்தியா கூட்டணி தோழர்களுக்கும் இருக்கு. அதை நாம கரெக்டா செஞ்சோம்னா நிச்சயமா இந்த கும்பலை வீட்டுக்கு அனுப்பிடலாம்.